இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2. SO2 வந்துட்டு எப்படி ரெடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு. ரெடியூசிங்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SO2 ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் அண்ட் குளோரின். இப்போ இந்த குளோரின் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. இந்த குளோரின் வந்து இங்கே ரெடியூஸ் ஆகுது, என்னவா HCl ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட் எடுத்திருக்கோம். இந்த ரியாக்ஷனில் SO2 வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு பொட்டாசியம் பெர்மேங்கனேட் இங்கே வந்துட்டு டைக்ரோமேட்டாக மாறுது, ஓகேவா? ஸோ ஒன்று வந்துட்டு அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் நோன் அஸ் ரெடியூசிங் ரிடக்ஷன், இல்லைனா வந்துட்டு ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நோன் அஸ் ரிடக்ஷன். ஸோ இங்கே வந்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டாக இருக்கிறது வந்துட்டு டைக்ரோமேட்டாக இங்கே மாறுது. ஸோ இங்கே டைக்ரோமேட்டாக மாறுது, ஓகேவா? இது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2. SO2 வந்துட்டு ஒரு வண்டர்ஃபுல் ப்ளீச்சிங் ஏஜென்ட். ரெண்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது, ஒன்று வந்துட்டு SO2, இன்னொன்று வந்துட்டு குளோரின், ஓகேவா? ஸோ இப்போது SO2 வந்துட்டு எதுக்கெல்லாம் ப்ளீச் பண்ணலான்னு பார்த்தோன்னா கலர்டு உல்லு, சில்க்கு, ஸ்பஞ்சஸ் அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ப்ளீச் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துருக்க SO2 ப்ளஸ் வாட்டர் பண்ணும்போது நம்மளுக்கு சல்ஃபியூரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது அண்ட் 2H, ஓகேவா? ஸோ மெயினாக வந்துட்டு இதுதான் ரியாக்ஷன். கலர்டு காம்பவுண்ட் என்ன எடுத்தாலும் அதோடு நம்ம இந்த ஹெச் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு கான்டாக்ட்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்படி என்ன பண்ணுறோன்னா சல்ஃபர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பேர்ன் பண்ணும்போது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு SO2 கிடைக்குது, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு SO2 நெக்ஸ்ட்டு ஆக்சிடைஸ் பண்ணுறோம் SO3க்கு வித் த ஹெல்ப் ஆஃப் கேட்டலிஸ்ட் வெனாடியம் பென்டாக்சைட் இல்லைன்னா பிளாட்டினம் வச்சு நம்ம வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு SO3 கிடைக்கிது. இந்த SO3 வந்துட்டு H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஓலியம் அப்படின்னு சொல்லி இந்த காம்பவுண்ட் கிடைக்கிது. இதோட வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் கிடைக்கிது. இதுதான் வந்துட்டு கான்டாக்ட்ஸ் ப்ராசஸ், ஓகேவா? இதில் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்துட்டு 2 பாராக இருக்கும் அண்ட் 720 கெல்வினில் தான் இருக்கணும், ஓகேவா? டெம்பரேச்சர். ஸோ இது நடக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ % இது கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96% பியூர் H2SO4 கிடைக்கிது இன் கான்டாக்ட்ஸ் ப்ராசஸ், ஓகேவா? இதுதான் வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் பை கான்டாக்ட்ஸ் ப்ராசஸ்.